Hi friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் சூப்பர் லட்டுங்க. பேசன்கா கிறிஸ்பி லட்டு. எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டுக்கு வந்து மெயினான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ, சுகர், அதுக்கப்புறம் கடல மாவு. இது வந்து கரெக்டான சேமான அளவில் இருக்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸும் அந்த டேஸ்ட்டும் செமையாக வரும். இது ஒரு 1/4 கிலோ, இது 1/4 கிலோ. நெய் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருக்கணும். அப்போ தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு சுகர் வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம். சுகர் போட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றிடணும். அது நல்லா டிசால்வ் ஆகணும். இந்த லட்டோட மேஜிக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இது எப்படி செய்யணும்னு பாருங்கள். பேசன்கா லட்டில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி செய்வாங்க. இந்த இதுக்கு மேஜிக் ஒரு இது வந்து இதில் தான் கிடைக்க போகுது. அது சுகர் நல்லா டிசால்வ் ஆகி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வரணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள். இப்போ திக் கன்சிஸ்டன்சி. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஸ்பூன் கீ இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஃப் பண்ணிட்டு விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் இதுதான் மெயினே. இந்த ரசம் சரியாக பண்ணலாம். விடாமல் கிண்டியே இல்லை. கட்டி இல்லாமல் கிண்டணும். அப்படி கட்டி இருந்துச்சுனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்ட்ரெயினர் வச்சு நீங்கள் அழகாக எடுத்துடலாம் கட்டிடலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ரன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வந்துடும். பார்த்தீங்களா, சூப்பராக மேஜிக் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இந்த லட்டோட ஹீரோவே, இவர் தான். அடுத்தது நம்ம இதில் அப்படியே கீயை ஊற்றிடலாம். கடல மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு இது ஸ்லோவில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க. அதுதான் மெயின். பாருங்க, கீ நான் எவ்வளோ ஊற்றிருக்கேன் பாருங்கள். அதை ஊற்றி ஸ்லோவில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் நமக்கு கிடைக்காது. இந்த கடல மாவில் பச்சை வாசம். நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கொஞ்சம் மாற்றினா கூட அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா சிம்மில் வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இது ஸ்லோவில் வச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே கலர் மாறிடும். அந்த நெய்லேயே வந்து இந்த கடல மாவு ரோஸ்ட் ஆகணும். இதில் தாங்க என் வேலையே. என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்லோவில் வச்சு நம்ம அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். அப்போ தான் நீங்கள் வாயில் போடும் போது அந்த ஸ்மெல் தொண்டையை பிடிக்காது. ஃபுல்லாக நெய் தான் ஊற்றிருக்கோம். அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அப்படியே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் எவாப்ரேட்டர் ஆகிற அளவுக்கு கிண்டி விடணும்.
பாருங்க, இப்போ வந்து மஸ்க்மெலன் சீட் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த லட்டுவோடு ஆட் பண்ண போகிறோம். நம்ம பிடிச்ச மாதிரி என்ன நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா, பாதாம், அப்புறம் கேஷ்யூஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு தனி டேஸ்ட் தருங்க. நாங்கள் இங்கே சென்னையில் வந்து குப்தா பவனில் ஒரு தடவை சாப்பிட்ட ஸ்வீட்டு செம்மையாக இருந்துச்சு. என்னடா இது நம்ம எப்பொழுது யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் ஒன்று, ஆனால் இன்னமும் டேஸ்ட் வருதுன்னு பார்த்து அப்புறம் கண்டுபிடிச்சி உங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது கலர் மாறக்கூடாது, லைட்டாக அப்படியே பாப்பப் ஆகணும், அவ்வளோதான். இது பாருங்கள், அழகாக வந்து சூப்பராக பாப்பப் ஆகி அழகாக இருக்குது. சைஸு பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்துடலாம். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சுகரை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கட்டி கட்டிலாம் இல்லாமல் அழகாக கரெக்டாக மிக்சியில் ஒரு ரன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். போட்டுட்டு இது வச்சுருக்கோம் இல்லையா மஸ்க்மெலன் சீடு, அதையும் ஆட் பண்ண போகிறோம். போட்டுட்டு ஏலக்காய் தூள் அதையும் போட்டு, ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, நட்மக்னு சொல்லுவாங்க, இது பாருங்கள், அதையும் லைட்டாக, இது ஆப்ஷன் தான், வேணுன்னா போட்டுக்கலாம். ஆனால் இதை போட்டால் ஒரு தனி ஸ்மெல் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். சும்மா லைட்டாக, அவ்வளோதான். போட்டு நம்ம கையிலேயே கரெக்டாக பொறுக்கிற சூடு இருந்துச்சுன்னா பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ரொம்ப அரைச்சினாலும் கரெக்டாக இருக்காது. அவ்வளோதாங்க, சூப்பரான லட்டு ரெடியாக போகுது நமக்கு பிடிச்ச சைஸில். நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கும் போது சுகரை கலந்தாலும் அது அப்படியே மெல்ட் ஆகிடும். அப்படியே செய்யக்கூடாது, கரெக்டான சூடில் கலக்கணும். அவ்வளோதாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி இதை நம்ம 11 மந்த்ஸ் வரையும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே அழகாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படியே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிறிஸ்பியான பேசன்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா முறுமுறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆஸ் யூஷுவல் லட்டு கிடையவே கிடையாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்க. புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.